தமிழர் பகுதியொன்றில் இரவில் கற்களுடன் கைதான இளைஞர்கள், காருக்குள் காத்திருந்த அதிர்ச்சி. மோட்டார் போக்குவரத்து திணைக்கள இளம் அதிகாரிகள் இருவரின் மோசமான செயல். கொழும்பு மாநகர சபையில் வெடித்த மோதல், ஒருவர் வைத்தியசாலையில். பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சரிடமிருந்து பரந்த அதிரடி உத்தரவு. கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பொருட்களுடன் சீன தம்பதி கைது. நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருந்த வீடு, பிரான்சில் தமிழர்களான தாயும் மகளும் சடலமாக மீட்பு. புத்தளம் மதுரங்குடி நகரில் தொல்பொருட்கள் மற்றும் வாகனத்துடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுரங்குழி போலீஸ் அதிகாரிகளினால் நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட வாகன சோதனையின் போது மதுரங்குழி நகர பகுதியில் வைத்து கார் ஒன்று சோதனையிடப்பட்டது. இதன்போது சுமார் 1.5 அடி உயரமான கல்லினால் செதுக்கப்பட்ட தாமரை மலர்ச்சிப்பம் மற்றும் ஸ்வஸ்திகா சின்னம் பொறிக்கப்பட்ட பேழை ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த பேழைக்குள் பெறுமதியான மாணிக்க கற்கள் என சந்தேகிக்கப்படும் சில கற்களும் காணப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக கல்கமுவ மற்றும் மதுரங்குழி பகுதியைச் சேர்ந்த 22, 30, 32 மற்றும் 47 வயதுடைய 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து கார் மற்றும் வேன் ஆகிய வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் மதுரங்குழி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ பாதுகாப்பு லட்சணைகளை பயன்படுத்தி போலி சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகித்து வந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் உட்பட 2 விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோமாகம மற்றும் பிளத் கொகுபிட்டிய பிரதேசங்களைச் சேர்ந்த 34 மற்றும் 28 வயதுடைய இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். வேரகர பகுதியில் அமைந்துள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு வருகை தரும் நபர்களை ஏமாற்றி பணம் பெற்றுக்கொண்டு போலி சாரதி அனுமதி பத்திரங்களை இவர்கள் வழங்கி வந்துள்ளனர். போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வாடிக்கையாளர் போல வேடமிட்டு 10,000 ரூபாவிற்கு அனுமதி பத்திரம் பெற சென்ற போதே பிரதான சந்தேக நபர் சிக்கியுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பணியாற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவரிடமிருந்து அனுமதி பத்திரங்களுக்கு ஒட்டப்படும் 9 உத்தியோகபூர்வ பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மாநகர சபையின் 2 உறுப்பினர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தர்க்கம் மோதலாக மாறியதில் காயமடைந்த ஒருவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பாக கருவாத்தோட்டம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். தாக்குதலை நடத்தியதாக கூறப்படும் மாநகர சபை உறுப்பினர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பாடசாலைகளில் விழாக்கள் மற்றும் ஏனைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் போது செலவுகளை ஆக குறைந்த மட்டத்தில் பேணுமாறு கல்வி அமைச்சு அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. பாடசாலை நிகழ்வுகளுக்காக பெற்றோர்களிடமிருந்து அதிகப்படியான பணம் வசூலிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும். எதிர்காலத்தில் நடத்தப்படும் அனைத்து நிகழ்வுகளும் மிகவும் எளிமையான முறையிலும் குறைந்த செலவிலும் நடத்தப்பட வேண்டும். இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை புறக்கணித்து சில பாடசாலைகள் இன்னும் ஆடம்பரமான முறையில் விழாக்கள் அதிக நிதியை செலவிடுவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பாடசாலை நிதி முகாமைத்துவம் தொடர்பான 54 கீழ் 2023 இலக்க சுற்றின் ரூபம் மற்றும் அது சார்ந்த ஏனைய நிதி விதிமுறைகளை அதிபர்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று நினைவுறுத்தப்பட்டுள்ளது. கணினி குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகளுக்கு பயன்படுத்தப்படும் 50 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சட்டவிரோத பொருட்களுடன் 2 சீன பிரஜைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சீனாவிலிருந்து இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை வருகை தந்த 35 மற்றும் 31 வயதுடைய சீன நாட்டு தம்பதியினரே விமான நிலையத்தின் கிரீன் சேனல் ஊடாக பொருட்களை கடத்த முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களது பயண பொதியிலிருந்து 84 பயன்படுத்தப்பட்ட ஆப்பிள் கையடக்க தொலைபேசிகள், 10,000 சீன தயாரிப்பு சிகரெட்கள் மற்றும் 40 கிலோகிராம் சீன பாக்கு என்பன மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த நபர்கள் சீனாவிலிருந்து சைனா ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் நாட்டை வந்தடைந்துள்ளதாக விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைக்காக குறித்த சீன பிரஜைகள் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் போலீசாரின் விசேட விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது.
பிரான்சின் சென்சென் டெனிஸ் பகுதியில் அமைந்துள்ள பாண்டி நகரில் தமிழர்களான தாயும் மகளும் உடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட 50 வயதுடைய தாய் மற்றும் அவரது 20 வயதுடைய மகள் ஆகிய இருவருமே உடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர்கள் வசித்து வந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து நீண்ட நாட்களாக வரும் வெளியே வராததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற போது இருவரும் உடலங்களாக காணப்பட்டுள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இது உயிர்மாய்ப்பாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். எனினும் மரணத்திற்கான உத்தியோகபூர்வமான காரணத்தை கண்டறிய உடற்கூற்று ஆய்வு முடிவுகள் வெளிவரும் வரை காத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர்கள் தங்கியிருந்த வீட்டிலிருந்து ஏதேனும் கடிதங்கள் அல்லது மேலதிக ஆதாரங்கள் கிடைத்துள்ளனவா என்பது குறித்த விவரங்களை காவல்துறையினர் இதுவரை பகிரங்கப்படுத்தவில்லை. தனிப்பட்ட மன உளைச்சல் அல்லது பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக இந்த விபரீத முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்